வெல்கம் டு ஆல். இது ஒன்னி நாள் நான் உங்கள் ஏஜே. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, உமன்ஸ் ஐபிஎல்லோட ஃபஸ்ட்டு மேட்சுக்கான ஒரு ஃபேண்டசி ப்ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ உள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பெல் ஐக்கானை டச் பண்ணிக்கிங்க. ஸோ வாங்க போகலாம். ஸோ உமன்ஸ் ஐபிஎல்லும் நம்ம இதுக்கு முன்னாடி வந்து கவர் பண்ண ஒரு டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் லீக். இந்த ரெண்டுமே வந்து ஓரளவுக்கு நம்ம வந்து கேப்டனும் டீமையும் வந்து கரெக்டாக செலக்ட் பண்ண முடியும். ஸோ அதனால தான் இப்போ நம்ம வந்து உமன்ஸ் ஐபிஎல்லை வந்து ப்ளே பண்ண போகிறோம். ஸோ உமன்ஸ் ஐபிஎல் ப்ளே பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி ப்ளே பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது நம்ம வந்து ஸோ மேட்ச்சு போட்டு ப்ளே பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்கணுன்னா, அந்த 6 டீமுமே வந்து எந்த டீம் வந்து ஃபஸ்ட்டு ஃபார்மில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் 6 டீமோட லைனப் பார்க்கணும். 6 டீமில் பவுலிங்கு ஸ்ட்ரென்த்து எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் எந்த டீம் வந்து நம்ம வந்து இப்போது நம்ம ஏதாவது ஒரு மேட்ச்சை பார்த்தோம்னா, இப்போது இந்த டீம் வின் ஆக போகுது அப்படின்னு நம்ம வந்து கணிப்போம். ஸோ அந்த மாதிரி எந்த டீம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அனலைஸ் பண்ணிக்கணும். அதை அனலைஸ் பண்ணியதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து டீம் செலெக்ஷன் உள்ளே போகணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா, குஜராத் உமன்ஸ், அதுக்கப்புறம் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு. இந்த மேட்ச்சு நாளைக்கு வந்து நடக்க போகுது. மேட்சோட எக்ஸாக்டான பிச்சு ரிப்போர்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போத் அண்ட் பேலன்ஸ்டான ஒரு பிச்சாக இருக்குது. பேட்டிங்கும் பவுலிங்க்கும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கிற அளவு தான் இதில் உள்ள டீம் இருக்குது. அதனால் நம்ம வந்து பேட்டிங்கும் பவுலிங்கும் சூஸ் பண்ணி டீம் வந்து ப்ளே பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க முடியும். அதிகமாக கேப்டன் சான்சஸ் இந்த டீமுக்கு எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரவுண்டரில் எக்ஸாக்டாக இப்போ வரலையுமே அதிக கேப்டன் சான்சஸ் இருக்குது. ஆல்ரவுண்டரு, பவுலரு இந்த 2 இடத்துல தான் இப்போது கேப்டன் சான்சஸ் வந்து மாறி மாறி தான் வரும். அது மட்டும் இல்லை, ட்ரீம் 11ஓட புது ரூல்ஸு, புது பாயிண்ட் சிஸ்டம் அது வந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த பாயிண்ட் சிஸ்டம் படி வந்து பார்த்திங்கன்னா, பேட்டர்ஸுக்கு நல்ல அட்வான்டேஜான ஒரு பாயிண்ட் சிஸ்டமாக இருக்குது. ஒரு பேட்ஸ்மேன் ஒரு 16 ரன் அடிக்கிறாரு, அதில் 6 4மாவே அந்த 16 ஒரு 3 4 ஒரு 6 அப்படின்னு அடிக்கிறாருன்னா, அந்த பேட்ஸ்மேனு ட்ரீம் டீம் உள்ள வர்றதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கும். அதுதான் இங்கே ட்ரீம் 11ஓட பேட்டிங்கை சார்ந்து ஒரு சான்சஸ் கொடுத்துருக்காங்க எப்போதுமே. அதையும் நீங்கள் பார்க்கணும். இப்போ ஒரு மேட்ச் வந்து ப்ளே பண்ண போகிறீங்க அப்படின்னா, அந்த மேட்சோட ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பார்க்கணும், எந்த டீமு வின் ஆக போகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபஸ்ட்டே நீங்கள் ரிவ்யூ வந்து எடுத்து வச்சுக்கணும். அந்த டீமு தான் நீங்கள் வந்து வின் ஆக போகுது அப்படின்னு தெரிஞ்சுட்டுனா, அந்த டீம்லேருந்து யார் யார் ட்ரீம் 11க்குள்ளே வருவா அப்படின்னு சொல்லி யோசித்து தான் நீங்கள் ட்ரீம் ப்ளே பண்ணணும். இப்போது நாளைக்கு நடக்க போகிற மேட்ச்சு குஜராத் வர்சஸ் பெங்களூருக்கும் நடக்க போகுது. இந்த 2 டீமில் எந்த டீமு அதிகப்படியான வின்னிங் சான்சஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டுமே ஈக்குவலான சான்சஸாக இருக்குது. இப்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்ஃபார்ம் பிளேயர் தான். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டீம் குஜராத்தில் இன்ஃபார்ம் பிளேயர் தான் பார்க்க போகிறோம். குஜராத் டைட்டன்ஸ். அதில் வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஃபார்ம் பிளேயர் யார் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாரா வல்வர்ட், அலிசா கார்ட்னர், டேரன் டாட்டின், டேனி கிப்சன் கிடையாது, சிங்கும் கிடையாதுங்க, டி கான்வர் ஒரு நல்ல பிளேயர். ஓகேங்களா? ஸோ இந்த பிளேயர் தான் இப்போது சான்சஸ். இந்த பிளேயர் தான் வெற்றி வாய்ப்பில் வந்து அதிகமாக இருக்காங்க. ஸோ அதனால் பெத்மோனி, லோரா வால்வர்ட், அலிசா கார்ட்னர், டேரன் டாட்டின், டி கான்வர், ஸோ இவங்க எல்லாருமே இன்ஃபார்மில் உள்ள பிளேயரு. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து பார்த்துக்கணும். டீமை வந்து ஃபஸ்ட்டு உடனே எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நிறைய அனலைசிஸ் இருக்குது, அதை நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம். அடுத்தது பெங்களூர் உமன்ஸுக்கான ஒரு சுமித்ரா மந்தனா, ரிச்சா ஓஸ், எலிசபெரி,
ஜார்ஜியா ஹாரம், ஹச் கரஹாம், எஸ் பாட்டீல், சிடிஎன். இப்போ இந்த பிளேயர் எல்லாரும் பாருங்கள், இல்லை எந்த டீம் ஜெயிக்க போகுது அப்படின்னு நீங்கள் கணிச்சிருக்க முடியும். பெங்களூர் வந்து கொஞ்சம் அதிகமாக சான்சஸ் இருக்க மாதிரி தெரியும். சில டைமில் குஜராத் வந்து வின் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் டீம் எடுக்கிறப்ப ஸ்டாட்ஸ் வைஸாக எந்த டீமுக்கு அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து தான் எடுக்கணும் டீமு. ஸோ அப்போ தான் உங்களால் வந்து வின்னிங் டீமை வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். வின்னிங் டீம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது, நம்ம அதை பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி இது எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக எடுத்து வச்சுருக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா ரிச்சா ஓஸு, ஸ்மிருதி மந்தனா, எலிசபெத் பெரி, ஜார்ஜியா வர்ஹம், ஹச் கர்ஹாம், ஸ்பாலிவ பட்டேல், சிஎன் டேயன். ஓகேங்களா, இவங்க எல்லாருமே இன்ஃபார்மான பிளேயர் தான் இருக்காங்க. ஸோ அதனால் டீம் மேக் பண்ணும்போது பார்த்து கேர்ஃபுல்லாக மேக் பண்ணுங்கள். ஸோ ஓகேங்க, இதுதான் நம்ம சொல்ல வந்ததில்லை. நம்ம அடுத்த வீடியோவில் வந்து தான் கொஞ்சம் அனலைஸ் பார்க்கணும். ஸோ அந்த வீடியோ வந்து ஓவராலாக நீங்கள் எப்படி என்ட்ரு ஆகணும், ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன நீங்கள் ப்ளே பண்ணுறப்ப அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதைப்படியே நீங்கள் ப்ளே பண்ணுங்கள் எப்போதும். ஓகேங்களா, ஸோ தேங்க்யூங்க, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.